நம்ம பல்லாவர சந்தையிலிருந்து 600 ரூபா கொடுத்து ஒரு பழைய லேப்டாப் எடுத்து ரீஸ்டோரேஷன் வீடியோ போட்டிருந்தோம்ல. அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 OS போட்டிருந்தேன். ஒரு வாரம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தாலே ஹேங் ஆரம்பிச்சிருச்சு. எந்த யூஸ்க்கும் யூஸ் பண்ண முடியல. என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்ததில் அந்த லெனோவோ லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா யோகா சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்த மாடல். ஸோ அதனால் விண்டோஸ் 11 அதை சப்போர்ட் பண்ணாது. விண்டோஸ் 8 இல்லைனா 10 இல்லைனா லினக்ஸ் போட்டுக்கோங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டுருந்துச்சு. லேப்டாப் பார்த்தீங்கன்னா நான் லினக்ஸ் OS மாற்றிட்டேன். இந்த லேப்டாப்பில் எனக்கான தேவை என்னென்னா நான் எடிட்டிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் VLSI ப்ராஜெக்ட் இந்த ஐசி டிசைன் பண்ணுறதுக்கான கோடெல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் லினக்ஸ் OS போட்டும் அந்த கோடை ரன் பண்ணும்போது ரொம்பவே ஹேங் ஆகுது. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கைப்புள்ள உள்ள ஒருத்தர் இருக்காரு. இந்த லேப்டாப் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்கிட்ட ஒரு HP லேப்டாப் இருக்குது. அதில் டிஸ்பிளே போயிடுச்சு. பல்லாவர சந்தையிலேருந்து ஒரு மானிட்டர் எடுத்து அதை சரி பண்ண வச்சு தான் இதில் கனெக்ட் பண்ணி ஒர்க்காக வச்சுட்டு இருந்தோன்ட்டு அந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்க்கும்போது கண் ஒரு மாதிரி கூசுது. அதனால் மானிட்டரை உரமாக தூக்கி போட்டு இந்த லேப்டாப்பின் தனியாக தூக்கி வச்சிட்டேன். இதில் பேட்டரி கிடையாது, டிஸ்பிளே கிடையாது, ஜஸ்ட்டு மதர் போர்டு மட்டும் இருக்கும். ரேமு SSDலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. 16 GB கிட்ட ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். SSD ஸ்லாட் SSD வேறு. அதனால் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு, கேம் விளாடுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, கோடிங் ரன் பண்ணுறதுக்குலாம் பக்காவாக இருக்கும். கொஞ்சம் கூட ஹேங் ஆகாது. இந்த லேப்டாப் வந்து லான்ச் பண்ணப்போ 2019-20 நினைக்கிறேன். அப்போ 49,000 கிட்ட கொடுத்து வாங்கினது. இப்போ இந்த கண்டிஷனில் கிடைக்கும். அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு எதுக்கு இப்போ தலைவனை வியாபாரிக்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு கொஞ்சம் காசு செலவழிச்சு இது நல்லா ஒர்க்காக வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராஜெக்ட் வேணால் இதில் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற ஐடியாவில் இதை இன்றைக்கி நம்ம சரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லேப்டாப் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாச்சும் கிடைக்கும். டிஸ்பிளே போனது, இதுக்கு என்ன சொல்யூஷனே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் லேப்டாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட லேப்டாப்புக்கெல்லாம் எப்படி போயிட்டு நல்ல பொருட்களை வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா கூகுள் மேப்பில் தேடி பார்த்தப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் அதிகமான அந்த லேப்டாப் ஆக்சசரிஸ் ஸ்பேர் பார்ட் வாங்குறது கடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்திருக்கோம். காலையில் 10 மணி தான் ஆகுது. வெயில் பார்த்தீங்கன்னா மண்டையை பொழக்குது. சரி எப்படி ப்ரோ நல்ல கடையை கண்டுபிடிக்கிறது? ரிச்சி ஸ்ட்ரீட் போனோம்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. எப்படி நல்ல கடையை பார்த்து கண்டுபிடிக்கிறது? ஏதாச்சும் கடையை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஒரு கடையும் தெரியாது. நானே இங்கே வர்றதுக்கு ப்ரெஷர் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் போடுவேன். லேப்டாப் ஆக்சசரிஸ் ஷாப்னு போட்டோம்னா ஏகப்பட்ட கடைகள் காட்டும். அதில் போயிட்டு அந்த கடையோட லோவஸ்ட் ரிவ்யூ செக் பண்ணுவேன். ஏன்னா பாசிட்டிவ் ரிவ்யூவெல்லாம் மேபி காசு கொடுத்து கூட பண்ண வச்சுருப்பாங்க. அதனால தான் நான் எந்த கடைக்கு போனாலும் லோவஸ்ட் ரிவ்யூவாக செக் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆதங்கத்தை மட்டும் தான் அந்த கருத்தை தெரிஞ்சுப்பாங்க. அதனால் லோவஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையான ரிவ்யூவாக மட்டும்தான் இருக்கும். இதுலேயே 4-5 கடையில் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போகாதீங்க, லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டு தம்பி ஈவினிங் வாங்க நாங்கள் சரி பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஈவினிங் வந்து பார்த்தா லேப்டாப் ஒர்க் ஆகலை, அதுதான் போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உள்ளே கழட்டி பார்த்தா ரேமை காணும், அந்தந்த பாட்டை காணும், ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கடைக்கெல்லாம் போக மாட்டேன். நல்ல ரிவ்யூ இருக்கிற கடைக்கு தான் போவேன். ஆனால் ரிச்சி ஸ்ட்ரீட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெருவுக்குள்ளே நுழைஞ்சாலே எல்லாரும் தம்பி வாங்க வாங்க என்ன சரி பண்ணுன்னு கேட்பாங்க. அப்படித்தான் ஒரு மொபைல் கடைக்காரர் கூப்பிட்டாரு. சரி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு நானும் போனேன். ஐயா லேப்டாப்புக்கு பேனல் போடணும்னு கேட்டேன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணி கேட்டு ஓகே பண்ணிடலாம், 6,000 ஆகும் பரவாயில்ல அப்படிங்காரு. நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு ஆக்சசரிஸ் கடையில் கேட்டிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பேனலே 3,000 சொன்னார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 6,000 கேட்காரு. ஏன்னா இடையப்பட்ட கமிஷன். மேக்ஸிமம் நிறைய கடைக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சம்பளத்துக்கு ஆளெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கடை ஓடணும்ல, அதனால் அதிக காசு கமிஷன்லாம் கேட்பாங்க. பட் நமக்கு வந்து ரேட்டு கம்மியாகணும் அப்படின்னா இப்படி எடுத்தோடனே உள்ளே போய்ட்டு கொடுக்காம 4-5 கடைகளை தேடி பார்க்கணும். கூகுள் மேப் சொன்னோம்ல அந்த மாதிரி தேடி பார்க்கணும். கண்டிப்பாக அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் கடைகள், அப்புறம் நல்ல கடைகள், ரேட்டு கம்மியாக வைக்கிற கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் தேடி பார்க்கணும். எதுக்கு நான் கூகுளில் போட்டு பார்த்தேன் நம்ம லேப்டாப்புக்கு ஃபுல் பாடி எவ்வளோ வருதுன்ட்டு. ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 1,200 தான் போட்டிருந்தாங்க. ஆஹா ரேட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க மேலே உள்ள மூடி மட்டுமே 1,200, நீங்கள் ஃபுல் பாடி வேணும்னா 4,000 கிட்ட பே பண்ணணும்னு சொல்லி காட்டுது. 4,000 5,000 கிட்ட பே பண்ணணுமாம்மா. ஆனால் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பில்லே போட்டு தந்துட்டாங்க. ஃபுல் பாடி எவ்வளவு? ஃபஸ்ட்டு மேலே உள்ள பாடிக்கு 1,850 அந்த டிஸ்பிளேல சேர்த்து வருதில்ல அந்த பாடிக்கு. கீழே உள்ள பாடிக்கு 1,000 ரூபா. அப்புறம் சைடில் கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுக்கு 500 ரூபா. அப்புறம் பேட்ரி ஒரு 900 ரூபா. டிஸ்பிளே வந்து 2,400 ரூபா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கிட்ட கணக்கு. நான் பேனல் வந்து 3,000 கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு ஓகே தான். பட் நம்ம அடிஷ்னலாக டிஸ்பிளே போடுறோம், ஸ்பீக்கர் பேட்டரி போடுறோம். இந்த கடையை கூகுள் மேப்பில் பார்த்துட்டு ரேட்டு தான் கேட்டேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எது வேணும்னு சொல்லி எடுத்து போட்டு காட்டுறாரு ஹோல்சேல் கடையில். அதனால் இந்த மாதிரிலாம் போட்டு காட்டினாரு. நம்ம லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேட்டரி போட்டோன்னு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரும் அடுத்தடுத்த பார்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டே வராரு. உள்ளே என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய ரேக்கில் அந்த கம்ப்யூட்டரு லேப்டாப்புக்கான பார்ட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காருங்க. இது எல்லாமே ஹோல்சேல் பண்ணுவாராமா. இவர்கிட்ட கஸ்டமர் வரணும், அதாவது நம்ம தனித்தனியாக வரோம்ல அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க.
கடைக்காரங்க சென்னையில் மற்ற இடங்கள்லாம் வச்சுருக்கவங்கலாம் இங்கே வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹோல்சேலில் மட்டும் தான் நான் செல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொன்னார். சிங்கிள் பீஸ்லாம் யாரும் அந்தளவுக்கு வந்து கேட்டதில்லை, ஏன்னா கடை வந்து 3வது மாடியில் இருக்குது. ஹோல்சேல் பண்ணுறவங்க தான் கடைக்காரங்க தான் வந்து வாங்கி போவாங்க அப்படி சொன்னார். உனக்கு எப்படி இந்த கடை தெரிஞ்சுது, யார் சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தேன் அப்படி சொன்னேன். சரின்ட்டு உள்ளே வந்து வீடியோ எடுக்கவான்னு கேட்டேன். எடுத்துக்கோ அப்படி சொன்னார். கடை பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அப்புறம் என்ன ப்ரொமோஷன் பண்ணுறியா அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. சரின்ட்டு நான் பாய்கிட்ட சொன்னேன், நம்ம லேப்டாப்க்கான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டார் அவர். ரேட்டும் வெளியே கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்குது. இந்த பேட்டரி ரேட்டு பார்த்தீங்கன்னா 900 சொன்னார். டிஸ்கவுண்ட்டு கொஞ்சம் கொடுத்தாரு, 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்களா புதுசாக இருக்குது. இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி. இங்கே வாங்குற எல்லா பொருளுக்குமே 1 இயர் வாரண்ட்டி. ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா சொல்லு, வந்து அப்படியே அடுத்த நாளே மாற்றிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். சரின்ட்டு நானும் கேட்கறதுக்கே இனிமையாக இருந்துச்சு. நம்ம லேப்டாப்புக்கு திரும்ப உயிர் கொடுக்க போகிறோம், பழைய மாதிரி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து பொருள் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க. இந்த மாட்டி தர்ற வேலையெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் சொன்னல ஹோல்சேல் கடைன்ட்டு, அதனால் நம்ம மாட்டணும் அப்படின்னா நம்ம ஓனாக மாட்டிக்கலாம், இல்லை நான் வெளியே போயிட்டு கடையில் கொடுத்து மாட்டிக்கலாம். ஸோ நான் டிஸ்பிளே வாங்கிட்டேன், அவரும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. என்ன அப்புறம் டெஸ்ட் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ஸ்டிப்பு என்கிட்ட இல்லை, வீட்டில் கிடக்குது. இவர் தனியாக ஸ்டிப்பு கேட்டதுக்கு 500 ரூபா கிட்ட சொல்கிறாரு. அதனால் சரி எதுக்கு 500 ரூபா செலவழிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்டிப்பு யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பேக் பண்ண சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்களா லேப்டாப்போட மெயின் பேனல், அந்த ஹெச்பி லோகோ மட்டும் மறைச்சி வச்சுருக்காங்க. மற்றபடி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பக்காவாக தான் இருக்குது, ஒரிஜினல் பீஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஒரிஜினல் கிடையாது, இது ஃபஸ்ட்டு காப்பியாமா. அவ்வளோதான், தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சு. மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட வந்துச்சு. 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு 5000 கொடுத்தாரு. இது மற்ற கடையில் வாங்கினா எவ்வளோ ரேட்டாக வந்துடல. சரி வீட்டுக்கு வந்துட்டு இது பழைய டிஸ்பிளேங்க. நான் சொன்னேன்ல லேப்டாப்பு இந்த அப்போ கழட்டும் போது ஸ்டிப்பு பிஞ்சு போய் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு, இதுதான் டிஸ்பிளே நல்லாயிருக்கும். பட் தெரியாமல் கழட்டும் போது டிஸ்பிளே ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு, அதனால தான் அந்த டிஸ்பிளே செத்து போச்சு. இதை வந்து ஒரு பெட்டிக்குள்ள ஓரமாக போட்டு வச்சுருப்பேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு கிடக்கும். ஸ்டிப்பு இந்த ஸ்க்ரூ சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அந்த லேப்டாப் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணது கிடையாது. இதுதாங்க அந்த கேப்பு. இந்த கேப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பில்லில் போட்டுருந்தாங்க. அந்த கேப்பு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே கனெக்டரும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து டிஸ்பிளேயில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே அங்கேயே செக் பண்ணி பார்த்து வாங்கியிருக்கலாம், பட் நம்மக்கிட்ட ஸ்டிப்பு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தம்பி ஒர்க் ஆகனாலே நீ அடுத்த நாளே கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன் 1 இயர் வாரண்டின்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் நான் வீட்டில் எட்டு வந்தேன். ஸோ இதுதான் டிஸ்பிளே கனெக்டருக்கானது, மதர் போர்ட்லேருந்து அங்கே போகிறது. இதில் வந்து நம்ம ஸ்டிப்பை மாட்டி டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம லேப்டாப் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுது, லைட் எரியுதா. ஸோ லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. பட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க்காக இருந்துகிட்டே இருந்துச்சு. லைட்டு வரல, லோகோ வரல, ஒன்றுமே வரல, அப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆஹா என்னடா இது ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே பயமாக போச்சு. அதனால் நான் எதையும் நோண்டாமல் டேரெக்டாக அப்படியே கடைக்கு தூக்கிட்டு போயிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி தான் டிஸ்பிளே துடைக்க போகிறேன்னு ஸ்டிப்பை பிச்சு விட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த லேப்டாப் இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். தெரியாமல் கழட்டி ஸ்டிப்பு பிச்சு விட்டேன். ஸோ இதுலேயும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் கையே வைக்கல, அப்படியே பேக் பண்ணி தூக்கிட்டு போய் இது ரிச்சிஸ்ட்ரேட்டில் வாங்கின இடத்துல போயிட்டு கொடுத்துடலாம், அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிட்டேன். ஆக்சுவலி இந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற எல்லா பொருளுக்குமே 1 இயர் வாரண்ட்டி. இப்போ உங்கள்கிட்ட ஸ்டிப் இல்லை, வீட்டில் இருக்குன்னு சொல்கிறேன். சரி வீட்டில் போய் செக் பண்ணிப்பாரு, ஒர்க் ஆகலான்னா நாளைக்கு கூட கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னார். அந்த தைரியத்தில் நான் போகிறேன். என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. இது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி ஸ்டிப்பில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த கடைக்கு போயிருந்தேன்னா, அந்த கடையில் போயிட்டு அவர் 4-5 டிஸ்பிளே மாற்றி பார்க்காரு. அவர்கிட்ட இந்த புது ஸ்ட்ரிப்பெல்லாம் போட்டு பார்க்காரு. பட் எது போட்டாலும் நமக்கு லேப்டாப்பில் அந்த டிஸ்பிளே ஆனே ஆகலைங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இதை பார்த்து எனக்கு அடிவேரெல்லாம் கலங்கி போச்சு. என்னடா அந்த லேப்டாப் சரி பண்ண இவ்வளோ காசு போட்டு எல்லாம் பண்ணோம், கடைசியில் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, லேப்டாப்பில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அந்த கடைக்கார பாய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச கடை தான். அங்கே போயிட்டு லேப்டாப் கொடுத்து என்ன பிரச்சனை பாரு அப்படின்னு சொன்னார். அங்கே போயிட்டு பார்த்தா அந்த கடைக்கார்ட்ட நான் தெளிவாக சொன்னேன், லேப்டாப் நல்லா தான் ஒர்க் ஆகுது, இவ்வளோ நல்லா நான் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ டிஸ்பிளே போட வந்தேன், இதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னென்னு பாருங்கன்ட்டு. அவர் ஸ்டிப்பை பார்த்துட்டு ஸ்டிப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம மதர் போர்டில் தான் பிரச்சனையாக இருக்கும், நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு
லேப்டாப்போட ரேமை கழட்டி அதை ரப்பரை வச்சு தேய்ன்னு தேய்ச்சாரு. இப்படி எதுக்கு தேய்க்காருன்னா, சம்டைம்ஸ் லேப்டாப் ஆன் பண்ணும்போது அந்த கேப்ஸ் லாக் லைட் மட்டும் ஆன் ஆகி ஆஃப் ஆகும், டிஸ்பிளே வராது, எதுவுமே வராது. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு இந்த மாதிரி ரேமை கழட்டி தொடச்சி போடுறது நல்லதாக இருக்கும். பட் நம்ம லேப்டாப் தான் ஆன் ஆகுது, மானிட்டரில் கனெக்ட் பண்ணும்போது நல்லா தானே ஒர்க் ஆச்சு, டிஸ்பிளேக்கு தானே அவுட்புட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக தம்பி மதர் போர்டில் தான் பிரச்சனையாக இருக்கும், என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஃபஸ்ட் நான் செக் பண்ணுறேன், அதுக்கு 1500 செலவாகும், பரவாயில்லையா, செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா நான் ஃபர்தராக சொல்கிறேன், அதுக்கு தனியாக காசு ஆகும் அப்படிங்காரு. எனக்கு இதெல்லாம் கேட்டு மனசே வெறுத்து போச்சு. அட போங்கய்யா, நான் அதுக்கு 5000 செலவழித்து திரும்ப இதுக்கு போட்டு திரும்ப ஏதாச்சும் அதுன்னு சொல்லி காசை பிடுங்குவாங்க எல்லாம், எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு லேப்டாப் தூக்கிட்டு வந்துட்டேன். இதை விட பெரிய கவலை என்னென்னா, 5000 கொடுத்து அவ்வளோ பார்ட்ஸ் வாங்கிட்டோம், இப்போ இதை சரி பார்க்குறதுக்கு எனக்கு மனசு வரல. அப்போ 5000 வேஸ்ட்டா, கடைக்காரங்க ரிட்டர்ன் பண்ணால் வாங்கிப்பாங்களா? ஏன்னா நிறைய கடை வாங்க மாட்டாங்க, சில கடைலாம் திட்டுவாங்க, யோ பொருள் நல்லா ஒர்க் ஆகுது, உன் லேப்டாப்பில் பிரச்சனை வச்சுட்டு ஏன் பொருள் மேலே குறை சொல்கிறியா, அதெல்லாம் ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நினச்சிக்கிட்டு அந்த கடைக்கார்ட்ட பாக்கிட்ட போனேன், இந்த மாதிரி லேப்டாப்பில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, சரி பண்ணதுக்கு ரொம்ப செலவாகும் போல், இந்த பார்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு கேட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம 5000 திருப்பி கொடுத்தாரு. காலையில் 10 மணிக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போனேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி ஆகிப்போச்சு. எனக்கு இதில் என்ன சந்தோஷம்னா, 5000 வேஸ்ட்டாக போகல, அவர் நல்லவராக போயிட்டு நமக்கு காசை ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஆனால் நமக்கு தான் நேரம் சரியில்லை, ரொம்ப அன்லக்கி. இந்த லேப்டாப்பை கலட்டி துடைக்க போகிறேன்னு டிஸ்பிளே உடச்சி விட்டு, சரி மானிட்டரில் யூஸ் பண்ணால் கண்ணு வலி வந்து, சரி காசு சேர்த்து வச்சு புதுசு போடலான்னு பார்த்தா நமக்கு அடிமலை அடியாக விழுகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் கடையை குறை சொல்ல முடியாது, அங்கே எல்லா பார்ட்ஸும் இருந்துச்சு, ரொம்பவே கம்மி ரேட்டில் கொடுத்தாரு. கடையெல்லாம் ஓகே தான், பட் நமக்கு லேப்டாப்பு தான் செட் ஆகலை, என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நமக்கு காசு ரிட்டர்ன் வந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா, அப்போ ரோட்டில் போகிற வழியில் ஒரு பார்க்கு பார்த்தேங்க. மெயின் ரோடுக்கு அப்படியே சப்பை கீழே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான பார்க்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அங்கிட்டு அலைஞ்சு எல்லாம் வேஸ்ட்டாக போய் எனர்ஜிலாம் லோவானதுக்கு இங்கே போயிட்டு உக்காந்தேன் பாருங்கள், செமையாக இருந்துச்சு, நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சு. இந்த பார்க்கில் வந்து அந்தளவுக்கு க்ரௌடு எதுவும் இல்லை, நல்லா நிறையா மரங்களாக இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய குழாய் மேலே இந்த மாதிரி சிங்கம் மான் படம்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சைலண்ட்டாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்து லேப்டாப்பை மாட்டி மானிட்டரில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், லேப்டாப் நல்ல வேலை ஆன் ஆகிடுச்சு, எதுவும் ஃபால்ட் இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட போனால் உங்கள் பழைய பாஸ்வேர்டு அவ்வளோதான் போயிடுச்சு, புது பாஸ்வேர்டு போடுங்க அப்படின்னு கேட்குது. என்னடா இது புதுசாக கேட்குது, அப்போ டேட்டாலாம் போயிடுச்சான்னு சொல்லிட்டு நானும் செட்டப் பின் கொடுத்தேன். ரெக்கவரி அப்படின்னு ஸ்க்ரீன் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சுங்க, திரும்ப ஆனே ஆகலை. இன்றைக்கி ஃபுல்லாக அலைஞ்சு லேப்டாப்பு வீணாக போய் என் எனர்ஜி வீணாக போய் மொத்தமாக ஒரு ஒஸ்ட்டுட்டே. லேப்டாப் வாங்கினது பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வாங்கினோம், இப்போ விற்றா கூட ஒரு 30,000 விற்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்தா. ஆனால் இப்போ மொத்தமாக நக்கிட்டு போயிடுச்சு. தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா, அழக்கூடாது.